பூத் கமிட்டி கருத்தரங்குக்கு வெளியிலேயே விஜயை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் இருக்கிறது. இதற்கு மத்தியில் அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கையில் ஆம்புலன்ஸுகள் வரவழைக்கப்பட்டிருக்கு. திரு என் ஆனந்த் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகலாம் தகவல் வெளியானது. இந்த சூழலில் தான் தாவேகா தலைவர் சில நிமிடங்களில் இந்த கருத்தரங்கு நடக்கக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார். தொடர்ந்து அந்த காட்சிகளையும் பார்க்க இருக்கிறோம். இதற்கு மத்தியில் ஆம்புலன்ஸுகள் அங்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அனுமதி சீட்டுகளை விட கூடுதலாக அனுமதி சீட்டு வழங்கப்பட்டதாகவும் அதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பேரிகார்டெலாம் அமைச்சு கட்டைகள்லாம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை தடுத்து வைத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். விஜய் அவர்களுடைய வாகனம் அந்த கருத்தரங்கு நடக்கக்கூடிய இடத்திற்குள்ளே வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சில நிமிடங்களில் தாவேகா தலைவர் இந்த இடத்திற்கு வர இருக்கிறார். நண்பா, கொஞ்சம் இறங்கு, கொஞ்சம் தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் பொறுத்து கொள்ளுங்க. உங்களை இன்னும் 2 யாரும் ஏந்திரிக்காதீங்க. நீங்க முதல் ரோல இருக்கிறவங்க ஏஞ்சி நிக்கிறதுனால தான் பின்னாடி இருக்கிறவங்க ஏஞ்சி நிக்கிறாங்க. தயவு செய்து யாரும் ஏஞ்சி நிக்காதீங்க.
அனுமதிக்கப்பட்டவங்களை தாண்டி மற்றவர்கள்லாம் விஜயை பார்க்க வந்தவர்களாக வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாங்க. இப்போ கேட்டை உடைச்சிட்டு எல்லாரும் உள்ளே போகக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அவங்க மட்டுமே ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடும். ஆனால் சேர்கள் வந்து குறிப்பிட்ட பூத் கமிட்டியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சேர்கள் போடப்பட்டிருக்கு. இப்போது வெளியில் நின்றவர்கள், குறிப்பாக வந்து குடும்பத்தோடலாம் விஜய் அவர்களை பார்க்க வந்திருந்த ரசிகர்கள்லாம் வெளியில் நின்றாங்க. அவர்களை தடுத்து பார்த்தார்கள் பவுன்சர்கள் படை, அதே போல் காவல்துறையினர். அது எதுவுமே முடியாமல் இப்போது அந்த வெளியில் இருந்த பேரிகார்டெல்லாம் தள்ளிட்டு, வெளியில் இருந்த அந்த பெரிய கேட்டையும் தள்ளிட்டு நிறைய பேர் உள்ளே போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. உள்ளே என்ன மாதிரியான சூழல் நிலவுது அப்படின்றது பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த பாஸ் இருக்கக்கூடியவங்க அங்கே அமர்ந்திருக்காங்க. அதை தாண்டி வெளியில் பாஸ் இல்லாதவர்கள், அதாவது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வெளியில் நின்னாங்க. இப்போ அவங்களும் உள்ளே போயிருக்காங்க. இதனால் உள்ள சலசலப்போ நெரிசலோ ஏற்படுமா அப்படின்ற அச்சமும் எழுந்திருக்கு. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையினர் பவுன்சர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்கலாம்.